சொல்லுங்க. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கதைக்களம் வந்து சூஸ் பண்ணுறதுலாம் அழகாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் இப்போ லைனாக வந்ததில் வேறு வேறு கதைக்களமாக நீங்கள் அமைச்சிட்ருக்கீங்க. ஸோ இந்த இதுக்கான காரணம் என்ன? நீங்கள் மாற்றத்துக்கான காரணம் என்ன? இல்லை சார், உங்கள் கேள்வியிலே தான் பதில் இருக்குது. அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசாக இருந்தது. யூஸ்வலாக பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது சார். அது ஒரு பெரிய இதாக இருக்குது. நம்ம ரெகுலரான ஒரு சினிமா, ஒரு பேட்டர்னாக ஒரு சினிமா பண்ணோன்னா அதுவும் ஓட மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமாக 4 கதைகள் பண்ணலான்னு தான் ஆரம்பிச்சது. பட் படம் பண்ண பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க பார்க்க நல்லா வருது அப்படின்னோடனே இது தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது. இந்த கதையில் இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரையும் எப்படி ரிலேட் பண்ணுறாரு, இந்த ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டுமே, மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா சொல்லிட்டு இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும். 4 பேர் கதை இருக்கும், அது பாட்டுக்கு போகும். பட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸில் தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே ப்ரெஸ்ட்டை கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்கிறேன் ஜி அப்படி போயிட்டாங்க. செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லேருந்து என்னென்ன படம் அந்த மாதிரி தான் இந்த படமும். ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கதையாக ரொம்ப புதுசாக இருந்தது. பர் சார் கோ ப்ரொடியூசர் சொன்னார் இந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட்லாம் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு. உண்மையிலே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா? உங்களோட கருத்து என்ன? ஏன்னா இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் சார். அது சென்சார் போர்ட்டில் யார் பார்க்குறாங்கிற ஒவ்வொரு மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது சார். இப்போ இந்த கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது. எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு நிறையா பிளட் ஷெட் இருக்கும், உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும், வல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டு அப்போயே அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஸோ இப்போவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்கும், கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறையா வந்துட்டு உள்ளடக்கி வச்சிருப்பார் டைரக்டர். ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக. அப்படி ஒன்றும் பெருசாக ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல. பட் அஃப்கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது சார். இப்போது டைரக்டர் சார், அதாவது மாநகரம் படத்துக்கு பிறகு ஒரு நீட்ஃபுல்லான ஹைபர் லிங்க் படமாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம். ஆனந்த ஒரு தயாரிப்பாளராக கிடைச்சதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது சார். ஃபஸ்ட்டு ரிவ்யூ நீங்கள் தான் இப்போ கொடுத்துருங்க. ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே உட்காந்து முன்மொழிஞ்சிட்டு இருக்கோம் மேடையில். நான் தான் சொன்னேன் நிறுத்துங்க, அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும், கேள்வி கேட்டால் தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம் சார். பட் இப்போ உள்ள உங்கள் கூட நடித்த சக நடிகர்கள் வந்து ஹீரோவாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ மெயினாக முழுக்க நெகட்டிவ் வில்லனாகவே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா? கண்டிப்பாக பண்ணுவேன் சார் நான். பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதாபாத்திரம் என் மேலே இருக்கணும். அந்த பிரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது. இப்போது அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்தில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நல்ல டைரக்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம பண்ணுற ஒரு எஃபர்ட், நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக போய் சேரும். இல்லைனா சும்மா ஏனோ தானோன்னு பண்ணுறது வேஸ்ட். கண்டிப்பாக பண்ணுவேன் சார். ஏன்னா இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட ஒரு விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார், நெகட்டிவாக பண்ணுறது தான் இன்னும் ஆக்சுவலாக மீட்டர் அதிகம். இன்னும் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்டெப் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன். வெறும் இந்த 4 பேர் தானே, இந்த சைடெல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்களே. புரியல சொல்லுங்க சார். படத்துக்கு டைலாக் ரைட்டர் வந்து ஜெகன் கவிராஜ். இல்லை, அது வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இது அதிகமாக வந்து நான் இவர்கிட்ட ஜெகன் கிட்ட தான் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அப்போது வந்து பிளான் பண்ணும்போது இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன். ஸோ உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக் அவர் தான் சொன்னார் அந்த இடத்துல. ஸோ அது பொருத்தமாக இருந்துச்சு கதைக்கு. சார் ஒரு கேள்வி. அது இந்த சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் படிச்சுதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நீங்கள் பேசாமல் வந்துட்டீங்கன்னு சொன்னீங்க. பட் இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் படங்கள், அப்புறம் பெரிய டைரக்டர் சங்கர் போன்ற படங்கள்லாம் இதை விட பெரிய வன்முறைகள்லாம் இருக்குது, படங்கள்ல இருக்குது. பட் அதுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க. அதை பற்றி நீங்கள் ஃபைட் பண்ணாமல் வந்தீங்க, உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணலையா? அதை பற்றி நீங்கள் இப்போ அந்த மாதிரி பெரிய டைரக்டர் பெரிய படங்களுக்கு கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அது எத்தனை பேரை கொண்டாலும் சரி, 100 பேரை கொள்றாங்க, 1000 பேரை கொள்றாங்க, அந்த மாதிரிலாம் நடக்குது. அதுக்கெல்லாம் யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து அவ்வளோ பெரிய வன்முறையெல்லாம் ஒன்றும் இருந்த மாதிரிலாம் தெரியல. துப்பாக்கி சூடு மட்டும்தான் தெரியுது, வேறு ஒன்றும் தெரியல.
ஒவ்வொரு படத்தில் 1000 துப்பாக்கி பல்லாயிரம் துப்பாக்கி பீரங்கெல்லாம் கொண்டு வந்து சுடுறாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுக்காததுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? உங்கள் படக்குழுவோட எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுருங்க சார். இது வந்து என்னென்னா, இப்போ இந்த கதை இப்போ ஏற்கனவே சொன்னதான் எனக்கு வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் இந்த ஏயூலாம் பற்றி கவலைப்படல ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்க்குற படமே இல்லை, இது ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ் பார்க்குற படம் தான். அது யூஏ கிடச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். இல்லை சார், அதை பற்றி எனக்கு என்ன சார் தெரியும்? நான் இப்போ தானே வந்திருக்கேன் ஃபீல்டுக்கு. சார் கேட்டு சார், அந்த டிஸ்கஷன் அவங்க வரல. அவங்க இப்போ அந்த டிஸ்கஷனுக்கு அவங்க வரல சார். ஆல்ரெடி கேட்ட கொஷினோட ஒரு கண்டினியூஷன் தான் இது. நீங்கள் துப்பாக்கி வச்சு இது எல்லாத்துக்குமே தீர்வுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பட் இந்த கதையை டிசைன் பண்ணும்போது நீங்கள் வேறு ஒரு மல்டிபிள் ஒரு கிளைமேக்ஸும் யோசிச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி இருந்ததுன்னா இது நீங்கள் என்னவா யோசிச்சுருந்துருப்பீங்க? இந்த துப்பாக்கின்னு ஒன்று இல்லாமல் இது எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வாக, ஆல்டர்னேட்டிவாக என்ன கிளைமேக்ஸ் யோசிச்சிங்க? தெரியல, எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை. இப்போ நீங்கள் பார்ட் 2ல் வந்து கண்டிப்பாக வன்முறை வந்து தீர்வுன்றதை கண்டிப்பாக சொல்லுவேன். சார் கண்டிப்பாக வாய்ஸ் படத்தில் அறிமுகமானீங்க, அதே படத்தை தான் சித்தார்த் அறிமுகமானார். உங்கள் படமும் 13ஆம் தேதி ரிலீஸு, சித்தார்த் படமும் மிஸ்யூ ரிலீஸு. இந்த போட்டி எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வாழ்த்துக்கள் நண்பா, அவ்வளோதான் சார். அவர் படமும் வரட்டும், நம்ம படமும் வரட்டும், நம்ம நல்ல படங்கள் ஓடட்டும் சார், அவ்வளோதான். வாழ்த்துக்கள்.